சாட்டர்டே அதுமா சும்மா தான் படுத்துங்கிறோம், என்னால் ரூம்லேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாயை என் பின்னாடியே இட்டுன்னு போன இடம் தான் நம்ம டி நகரில் இருக்கிற பெல்ட்டு ஷாப்பு. இதில் போய் இருக்கிற எல்லா பெல்ட்டையும் தடவி பார்த்தாப்புல ஒரு பெல்ட்டு கூட அவன் சைஸு கிடைக்கல. மிடா சைஸாக இருக்குது, தம்பி ஆர்டர் கொடுத்தா வைக்கணும் அப்படின்னோடனே எதோ தேடி கீடி ஒரு பெல்ட்டு கண்டுபிடிச்சி இழுத்தாங்க. எனக்கு ஜிகிர் தாண்டா இருந்தால் தாண்டா நான் வீட்டுக்கு வருவேன்னு ரோட்டில் உட்காந்து கதற ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. தம்பி என்னை கூப்பிட்டுன்னு உள்ளே போகலாமா கேட்டார். போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நானும் போனாங்க. ஒரு ஜிகிர் தாண்டா வாங்கி கொடுத்துட்டு, இதை பற்றி உங்களுடைய கருத்து எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேங்க. ஒரே சிரிப்பு தான், வேறு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏற்கனவே ஒரு நாள் கடையில் சாப்பிட்டோம், வாங்கி பார்த்து நான் வரும்போது ஆனால் கேட்கவே இல்லை. என்ன தெரியுமா, நல்லா தான் இருக்குது, ஆனால் இனிப்பு அதிகமாக இருக்குது, சக்கரை ரொம்ப நீங்கள் வாங்கினா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வேறு ஏதாவது பழம். ரைட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி. மறக்காமல் நாங்கள் வர மாதிரி சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி டெய்லியும் நைட்டு 8 மணி வாக்கில் ஒரு காசு வந்துகிட்டே இருக்கும். பார்த்து உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நாங்கள் வேறு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.